ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் குரூப் ஒன்னோட கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது 1 மினிட்லேயும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ரமேஷ் என்பவர் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டு முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதாவது அவர் 10% வந்து வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போது ஒரு வருஷத்துக்கு 10ன்னா 2 வருஷத்துக்கு இன்ட்டு 2 அப்போ 20%. அப்போது 15,600 இன்ட்டு 20 டிவைடட் பை 100னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட்டு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட்டு, இன்ட்டு இந்த 2. இந்த 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 3,120 வருது. இது எப்போது 2 ஆண்டின் முடிவில், முதல் 2 ஆண்டின் முடிவில் அவரோட வட்டி தொகை எவ்வளோ வாங்குறாரு? 3,120. அப்போது அவரோட அசல் எவ்வளோ? 15,600 ப்ளஸ் இந்த 3,120 ஆட் பண்ணிங்கன்னா முதல் 2 வருஷத்தில் அவர் கையில் எவ்வளோ இருக்குது? 18,720. இந்த 18,700 அவர் எந்த ஆண்டில் கேட்குறாங்க? 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போது முதல் 2 ஆண்டில் 18,720 வச்சுருக்காங்க. இப்போது இந்த 18,720க்கு அடுத்த 2 வருஷத்துக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் வட்டி. இப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 10% நமக்கு சொல்லியிருக்காங்க தனி வட்டி. அப்போ 20%. 2 வருஷத்துக்கு 20%. அப்போது 18,720 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட்டு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட்டு, இன்ட்டு 2. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3,740. அப்போ 4ஆம் ஆண்டின் முடிவில் அவரோட வட்டி தொகை எவ்வளவு? 3,744. இதுதான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.